ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு 5 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் மசிய வெந்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 நிமிஷமாக அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து வந்ததும் குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் உதிரியான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.